எல்லாத்துக்குமே பண்ணவர் இவர் தான். சாட்சி கையெழுத்து இவர் ராஜேந்திர மேஸ்திரி அண்ணனுக்கு வந்து கூட இருந்து சாட்சி கையெழுத்து போட்டவர் இந்த அப்பா தான். இப்போ இவரை தான் கடைசியாக வந்து நாங்கள் கேட்குறோம். இதுக்கப்புறமும் ப்ராசஸ் நடக்கலைன்னா இவர் எல்லா லீகலுக்குமே அவர் மேஸ்திரி வந்து உடன்படணும். சொல்லுங்கப்பா, என்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம் சாவி? இப்போ ஜூன் 20. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லிட்டாருமா? நீங்க சொல்லுங்க. பணம் வாங்குனது நீங்க தான். 10,40,000 ரூபாய் பணம் நீங்க தான் என்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க. சாவி எப்போ எதிர்பார்க்கலாம்? 20 நாளுக்கு தானே? 16 நாள் தான் இருக்கு. என்ன சொன்ன மாதிரி 16 நாள் இருக்குதுங்கம்மா. 20ஆம் தேதி கொடுக்குறோம்னு சொல்லுறோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி. 20ஆம் தேதி சாயந்தரம் உங்களை கூப்பிட்டு ஒப்படைக்கிறோம். இதுக்கு மேலே எதுவும் மாறாது. நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்க ஒரு வேளை இதில் தவறிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. கண்ணா, எனக்கு வந்து இது நீங்கள் என்ன பார்த்து சொன்னால் தூக்கு இதே கொடுத்தாலும் சரிங்கன்னா நான் சம்மந்தப்பட்டு போகிறேங்கண்ணா. அவ்வளோதான், 2 வார்த்தை. இல்லைண்ணா, உண்மை தான். சரி, ஜூன் 20ஆம் தேதி. இவர் வந்து என்னோட வீட்டுக்காரரு. இவரும் இன்னைக்கு சைட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது அண்ணன் வந்து மே 30 ஏப்ரல் 30லேருந்து அண்ணன் வந்து 15 நாள் டைம் அப்படின்னு கேட்டு இன்னைக்கு ஜூன் 5 வரைக்கும் டைம் கேட்டிருந்தாரு. அதையும் நாங்கள் கொடுத்து பார்த்துட்டோம். பட் ஆனால் அவர் இன்ன வரைக்கும் வேலை நடக்கலை. அப்போ இருந்த வேலை அப்படியே நிற்கிது. இப்போ கேட்டதுக்கு ஜூன் 20ஆம் தேதி நான் பண்ணி கொடுத்துட்றேன். அவருக்கு சாட்சி கையெழுத்து போட்ட முருகன் அண்ணனையும் வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ பேசினதுக்கு ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளே நான் சாவி கொடுத்துட்றேன், கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மீறி அவர் பண்ணலன்னா நாங்கள் சட்டத்தை நாடுறதை தவிர வேறு வழி இல்லை. எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாருங்கிறது 100% உறுதியாகுது. நாங்கள் சட்டத்தை மட்டுமே நம்பி, சட்டத்தையும் போலீஸையும் மட்டுமே நம்பி நாங்கள் வரப்போகிறோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிருக்காரு. நன்றி.